நாலடியார் பற்றி பார்க்க போகிறோம். 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் இயற்றப்பட்டதினால் இது நாலடி சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நாலடி ஆர்னா சிறப்புவிதி, அது சேர்ந்து நாலடி ப்ளஸ் ஆர் நாலடியார்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நாலடியாரில் மொத்தம் 40 அதிகாரம் இருக்குது, 12 இயல்கள் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம், 40 + 40 அதிகாரம் 12 இயல்களா, அதில் 10 பாடல்கள், 40 × 10 400 பாடல்கள் மொத்தம் இருக்குது. இந்த அறத்துப்பாலில் இது அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் மொத்தம் 3 அதிகாரம் இருக்குது திருக்குறள் போல். நாலடியாரில் அறத்துப்பாலில் 13 அதிகாரம் இருக்குது. பொருட்பால் 24 அதிகாரம் இருக்குது. காமத்துப்பாலில் 3 அதிகாரம் இருக்குது. நாலடியார் வெண்பா என்ற பாவகை சேர்ந்தது. இந்த நூல் நாலடியார் நூல் பாண்டிய நாட்டு சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. இந்நூலில் உள்ள பாடல்களை பல புலவர்கள் இயற்றிருக்காங்க. அதனால் இந்நூல் ஒரு தொகை நூல் சொல்லிட்டு அழைக்கலாம். தொகை நூல் கேட்டாலும் நாலடியார் தான் தொகை நூல் என்று அழைக்கப்படுகிறது. 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் தான் நாலடியார். 11 கீழ்கணக்கு நூல் தெரியும் நம்மளுக்கு. நாலடியார், நன்மணி கடிகை, இன்னா 40, இனிமை 40, கார் 40, கல்வி 40. அந்த நூலில் ஒரே ஒரு தொகை நூல் தான் நாலடியார். 11 கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல். 11 கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து ரொம்ப ஃபேமஸான நூல் தான் இந்த நாலடியார். நாலடியாரை தொகுத்து அந்த அதிகாரங்களை வகுத்தவர் யாருன்னா பதுமனார். இந்த நூலுக்கு உரை எழுதியிருக்காங்க. இந்த இந்நூலுக்கு உரை கண்டவர்கள் பதுமனார், தர்மர் முக்கியமான பயணம் பதுமனார், தர்மர். நாலடியார் உரைகள் உள்ளடக்கியது தான் நாலடியார் உரைவளம் என்னும் நூல். நாலடியார் உரைவளம் என்னும் நூல் இந்த உரையில் உள்ளடக்கியது. இது இந்த நூல் வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், நாலடி 400 என்று அழைக்கப்படுகிறது. பல பேர் இருக்குது, இதுக்கு 3 பேர். வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், நாலடி 400 சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்நூலை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். 4ம் 7ம் பல்லுக்குறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. இந்த வாசகத்தில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும், 2 என்பது திருக்குறளை குறிக்கும். இன்னொன்று தஞ்சை ஆண்ட முத்தரையரை பற்றி கூறுகிறது நாலடியார். நாலடியார் உரையாசிரியர்கள் யாருன்னா 3 பேர் இருக்காங்க. நாலடியாரை மேற்கோளுக்கு பயன்படுத்திய உரையாசிரியர்கள் யாருன்னா பரிலேகர், நச்சினிக்கினியார், அடியார்க்கு நல்லார்.